Hi Arrangeables, welcome to Rakesh and Jenny 2.0. இந்த வீடியோல நம்ம டே 95 ஓட சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் புதுசா வந்த கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் இந்த போர்டுல பழைய கண்டெஸ்டன்ட்ஸ பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத மாத்தி பொருத்தி வச்சாங்க. அதுல நம்ம சாச்சனாக்கு தீபக் அண்ணா என்ன சொல்லியிருந்தாரோ அது அப்படியே அவருக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்து தான் பழக்கம். அதான் கொடுத்துட்டேன். சோ நம்ம முத்து என்ன சொன்னாரு, வயசுல பெரியவரே, எக்ஸ்பீரியன்ஸ்டே, அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்லமா, அவர் கொடுத்தாருன்றதுக்காக நீ அப்படியே கொடுத்துருவியா? உனக்கு அவரை பிடிக்கலன்னு தெரியுது, இருந்தாலும் வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை இல்ல முத்தே. அவர் என்ன சொல்றாருல, என் வளர்ப்பு இப்படி, நான் வளர்ந்தது இப்படி அப்படின்னு சொல்லி நானும் கூட்டு வரேன், அவரும் கூட்டு வரட்டும், சோடி போட்டு பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க சாச்சு. மனுஷா மரியாதையே இல்லையா? அதுக்கு வர்ஷினி என்ன சொன்னாங்க, இங்க பழிக்கு பழி வாங்குறது அப்படின்றது சரியானது இல்லமா அப்படின்னு சொன்னாலும் அப்படி இல்ல முத்து, அதுல கொடுக்கப்பட்ட வாக்கியத்திலேயே இது கொடுத்தா மட்டும்தான் அவர் ப்ரோவோக் ஆவாரு, காண்டாவாருன்றதுக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் நம்ம முத்து எப்படியாவது பண்ணி சாச்சனாவை காப்பாற்றணும்ன்றதுக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு இருக்காரு. எப்படி பார்த்து பார்த்து சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியுமோ அவ்வளவு பார்த்து பக்குவமா நிறுத்தி நிதானமா ஒரு சில வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி சொன்னாரு. ஆனாலும் நான் அப்படிதான் பண்ணுவேன், தெரிஞ்சுதான் பண்ணேன் அப்படின்னு மூஞ்சி மேல சொல்றாங்க சாச்சனா. எனக்கு தெரியும் டி, நீ திருந்தவே மாட்டேன்னு. அடுத்து டாப் 8 கண்டெஸ்டன்ட்ஸ். புதுசா வந்த 8 கண்டெஸ்டன்ட்ஸ்ல 2 பேரை சூஸ் பண்ணி இவங்க ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்றத காரணத்தோட சொல்லணும். அதே மாதிரி மறுக்கா வந்த கண்டெஸ்டன்ட்ஸ் பழைய கண்டெஸ்டன்ட்ஸ்ல 2 பீஸுங்களை தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள காரணத்தோட சொல்லணும்னு சொல்லியிருந்தார். இதுல நம்ம டாப் 8 கண்டெஸ்டன்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லியிருந்தாங்க. மோஸ்டா எல்லாரோட பேரும் கவர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இவங்க இருந்தா நல்லா இருக்கும், இவங்க நல்லா ஆடுறாங்க, இவங்களோட கேம் மாறிடுச்சு, இதுக்கு முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல இப்படின்னு 1008 காரணங்களை சொல்லி. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாரோட பேரும் கவர் ஆயிடுச்சு அந்த 8 பேர்ல. ஆனா ஒருத்தர் பேர் மட்டும் ஒருத்தர் கூட சொல்லப்பா. அது யாரு? அது யாருன்னு கேக்குறீங்களா? நான் தான் கத்திஜான் அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த பீஸ் தான், காமெடி பீஸ். ஆனா இந்த டாப் 8 கண்டெஸ்டன்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா சொன்னாங்க. ஆனா புதுசா வீட்டுக்குள்ள வந்த கண்டெஸ்டன்ட்ஸ் அடி அடின்னு அடிச்சு வாயிலே குத்தாத குறையா சொன்னாங்க. அதுல முக்கியமானதை மட்டும் பாப்போம். இதுல நம்ம வர்ஷினி விஷால் பேரையும் சௌந்தர்யா பேரையும் சொன்னாங்க. அதுல முக்கியமா சௌந்தர்யாக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரியாக்ஷனை வச்சு மட்டுமே இத்தனை நாள் டிராவல் பண்ணி வந்துட்டேன், பட் கேம்னு பாக்குறப்போ நிறைய இடத்துல உன்னுடைய எத்திக்ஸ் மீறி இருக்க, ரூல்ஸ் பிரேக் பண்றக்க, அண்ட் பெருசா நீ ஒப்பீனியன்லாம் வச்சது கிடையாது, கேர்லெஸ்ஸா விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. சொல்லிக்கோ, இதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன்னு பாத்தியா? முடியாது அப்படின்னு கண்ணை மட்டும் தான் சிமிட்னாங்க தவிர்த்து மூஞ்சில ஒரு அசைவும் கிடையாது. இதால பேச முடியாது, எதையுமே உணர முடியாது, உணர்ச்சிகள் செத்து போச்சு. அடுத்து வந்த ஆர்னவ். நான் யார சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரியும், ஜால்ரா டீம் தான். தீபக் அண்ட் விஷால். எது தீபக்கா? நேத்து 4 பேர் சொன்னேன், நாங்க 2 பேரு, அப்புறம் வெளியே இருக்க 2 பேரு. இப்ப நான் தீபக் அண்ணா ஆட் ஆயிருக்காரா இதுல? எது நான் எப்ப அவர் ஜால்ரா கேங்னு சொன்னேன்? இப்பதான் சொன்னீங்க நான் தீபக்னு சொன்னா? ஆமா. ஐயோ தெரியாம வாய் தவறி அவர் பேர் சொல்லிட்டேன், அவர் கிடையாது அப்படின்னு சமாளிக்கிறாரு. காசு திருடிட்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்காண்டே. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் 5 பேர் தான் ஆரம்பத்துல சொன்னாரு, ஜால்ரா குரூப் அப்படின்னு சொல்லி. அதுல சத்யா அண்ட் ஜெஃப்ரி 2 பேரு, விஷால் அண்ட் அருண் 2 பேரு, டோட்டலி 4 பேரு. பேலன்ஸ் இருக்க அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்லவே இல்ல. பட் அவரோட மைண்டுக்குள்ள தீபக் அண்ணா பேர் இருந்திருக்கு. இருப்பினும் இவனுக்கு 4 பேரை மட்டும் அடிக்கலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா பொசுக்குன்னு அவரோட மைண்ட் வாய்ஸ் வாய் வழியா வெளியே வந்துச்சு. ஆனா நல்லா சமாளிச்சாருப்பா. தேங்க் கூடவே பிறந்து. பட் இப்படி சொதப்படுறத பார்த்து நம்ம கண்ணம்மா விட்டுக்காரு, இதுக்குதான் சொன்னேன் தனியா வராதீங்க அப்படின்னு சொல்ல, என்ன கலாய்க்கிறீங்களா? நீங்க பேசுறீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் உட்காந்துக்கிறேன். இல்ல சாரி பேசுங்க அப்படின்னு சர்காஸ்டிக்கா சிரிச்சுக்கிட்டே கலாச்சிக்கிட்டே மறுபடியும் பேச விட்டாரு. அப்போ தீபக் சொன்னாரு, அந்த ஒரு டேர்ம் சொல்றீங்கல்ல ஜால்ரா அப்படின்னு சொல்லி, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் முடியாது, நான் போற வரைக்கும் அதை சொல்லிட்டே தான் இருப்பேன், அதெல்லாம் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்க, விஷாலும் கண்ணம்மா வீட்டுக்காரும் சேர்ந்து கலாச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் சார் என்ன மட்டும் பட் அப்படி கலாய்க்கிறீங்க? சோ அந்த 2 பேர் யார் அப்படின்னா அருண் அண்ட் விஷால். காரணம் என்னன்னா, இவங்க 2 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருந்தா பரவாயில்ல, பிக் பாஸ் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு அவரு புடிச்சு இழுக்கிறாரு. அவர் கொடுத்த வாய்ப்புனால தானே ப்ரோ இங்கேயே இருக்கீங்க, அதுக்கு மேல என்ன வாய்ப்பு கொடுக்கணும்? ஓட்டிங்ல உங்க பேர் லீஸ்ட்ல வந்தா கூட சேவ் பண்ணி ஒண்ணுமா? அடுத்து வந்த சுனிதா, ஜாக் அண்ட் சௌந்தர்யா பேரை சொன்னாங்க. ஜாக்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு துணை இல்லாம இந்த கேம் ஆடவே முடியாது. இதுல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா மஞ்சரி. அவங்க வெளியே போறதுக்கு மெயின் காரணமே ஜாக் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹியூமனோட எமோஷன்ஸ்ல விளையாடுறது தான் அவங்களோட கேம். அண்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இவங்களா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அவங்களோடவே டிராவல் பண்ணுவாங்க. கிளாப்ஸை வச்சு தான் அதை முடிவும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிராவல் பண்றப்போ ஓட்டெல்லாம் பிரியும், அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஜாக். இதான் நான் கண்டுபிடிச்சது. அடுத்ததாக சௌந்தர்யா. அவங்க வீட்டுக்குள்ள ஆள, வீட்டுக்கு வெளியே பிஆர் டீம் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வர்ற ஓட்டு எல்லாமே பிஆர் டீம் மூலியமா தான் வருது அப்படின்றத இன்ஆர்கானிக் அப்படின்ற பேர்ல சொன்னாங்க. மொத்தத்துல இவங்க 2 பேரும் ஜென்யூன் கிடையாது அப்படின்னு அழுத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, சௌந்தர்யா அண்ட் ஜாக் 2 பேரோட பிஆர் டீம் சுனிதாவை வச்சு செஞ்சிருக்காங்க அக்கா வெளியே போனதுக்கு அப்புறம். பட் அவங்கள அடிக்க முடியலனாலும் அந்த டீமை செட் பண்ணி இவங்களை அடிக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ள வந்து பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சுனிதா நேத்து பேசுறதெல்லாம் பாக்குறப்போ.
என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். அடுத்து வந்த சாச்சு இந்த சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்னு வந்துட்டா மட்டும் தெரியல, புரியல, வரல, அப்புறம் இன்னொரு எல்ல சொன்னாங்களே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறீங்க. ஆனா அந்த டாஸ்க்ல என்ன எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி ஜாக் நான் என்ன ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்காக நிப்பேன்னு சொல்லிட்டு டிடிஎஃப் டாஸ்க்ல ரயானுக்காக நிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கு சரியா படல அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க. ஊம குத்தேதான். ஏமா அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்களே நான் டிடிஎஃப்ல இண்டிவிஜுவல் கேம் ஆட போறேன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அந்த டிடிஎஃப் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடியே குரூப்பிசம் பண்ணக்கூடாது, ஃபேவரிசம் பண்ணக்கூடாது, இண்டிவிஜுவலா தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படிமா காட்ட முடியும்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானமா பேசிட்டு இருந்தேன், திடீர்னு என்னாச்சே பொசுக்குன்னு காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிச்சா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எந்த மாதிரி அடிச்சா எப்படி வலிக்கும் அப்படின்றது தெரிஞ்சு பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி அடிச்சுட்டு போயிருக்காங்க சுனிதா, வர்ஷினி அண்ட் சாச்சனா. எல்லாம் பிளான் தானே சார்? ஏன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சாச்சனா போய் சொல்றாங்க, இப்ப பாரு நம்ம எல்லாம் சொன்னதை வச்சு இப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கேமரா முன்னாடி போய் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு. சோ எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்றது பயங்கரமா பிளான் பண்ணி தான் அடிக்கிறாங்க நம்ம சாச்சனா. பாத்தியில ப்ராடக்ட்ட எப்படி பிடிச்சது பாத்தியா? இப்ப நம்ம சௌந்தர்யா போய் சோஃபால உட்கார்ந்து அழுவாம வர்ஷினியை பார்த்து கேக்குறாங்க, எதுக்காக என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு வர்ஷினி என்ன சொல்றாங்க, ஆமா நீ கியூட்னு ஒரு சில விஷயம் பண்ற, அதை விட்டா ரியாக்ஷன்ஸ், அதை வச்சு தானே இத்தனை நாள் டிராவல் பண்ணி வந்திருக்க, கேமரா முன்னாடி போய் அழுது ஸ்கோர் பண்ணுவேன், விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவேன். ஐயோ இந்த பாயிண்ட மறந்துட்டேனே, இது அங்க சொல்லணும்னு நினைச்சேன், இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. போய் சொல்லு போ, எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சௌந்தர்யா கிட்ட சொல்லி மூஞ்சி மேலே அடிச்சிட்டு இருக்காங்க வர்ஷினி. பட் இதுக்கு முன்னாடி வந்த வர்ஷினி இவ்வளவு பேசாம எதுக்காக சௌந்தர்யாவை போட்டு இப்படி மூஞ்சி மேலே அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே குட்டி குட்டியா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க வர்ஷினி. அப்போ சௌந்தர்யாவோட பிஆர் டீம் ட்விட்டர் என்று சொல்லப்படுகின்ற x.comல வர்ஷினியை வச்சு செஞ்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்ப சௌந்தர்யாவை போட்டு அடிக்கிறதுக்கான காரணம். திருப்பி கொடுக்கணும் இல்ல. இப்ப சாச்சனா பிரெடிக்ட் பண்ண மாதிரியே சௌந்தர்யா தனியா போய் படுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. பட் தன்னை கேமரா கவர் பண்ற கூடாது என்பதற்காக குப்புறப்படுத்து அழுதுட்டு இருந்தாங்க. இத பார்த்த வர்ஷினி அண்ட் சாச்சனா, பாத்தீங்களா சொன்னா இப்ப பாருங்க அழுதுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க, விக்டிம் கார்டு ப்ளே பண்றாங்க, மக்களாகிய உங்களை ஏமாத்துறாங்க, அவ இந்த ஊரையே எடை போட்டு வித்துருவா அப்படின்னு வர்ஷினி இந்த பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம சாச்சனா, சௌந்தர்யாவை பத்தியா பேசுறீங்க, இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி குறுக்க பூந்து, மக்களே நாங்க அவங்கள டார்கெட் எல்லாம் பண்ணல, நாங்க இருந்து பார்த்தது சொல்றோம், சோ மக்களே ஏமாறாதீங்க, சிம்பத்தி ஓட்ஸ் எல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு இவங்களும் ஒரு பிஆர் ஒர்க் தான் பண்றாங்க. பட் இது வேற மாதிரியான பிஆர் ஒர்க், அதாவது ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அகைன்ஸ்டா நெகட்டிவா பிஆர் பண்றது. அப்ப வர்ஷினி என்ன சொன்னாங்க, மக்களே அவங்க என்ன பண்ணாலும் ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு சில கேங் இருக்குது, பிஆர் கேங், அதை விட்டுருங்க, ஆனா உண்மையிலே அவங்க பிடிக்கும் தெரியுமா, ஆர்கானிக்கா லவ் பண்றீங்களே அந்த ஃபேன்ஸுக்கு மட்டும் சொல்றேன் நம்பிராதீங்க அப்படின்னு மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்லி சௌந்தர்யாவை போட்டு அடி நடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட லாஸ்ட் டாஸ்க் முடிஞ்சதுல இருந்து ஒரு 5-6 மணி நேரம் எழுதிட்டு இருக்காங்க. பட் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்ஷினி சொல்றப்ப கூட ஏதோ ஒன்னு சொல்ல வராங்க, வெயிட் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா எப்ப இது கூட சாச்சனா பூந்து அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்களோ அப்பையில இருந்து சௌந்தர்யாவை ஜட்ஜ் பண்றதை விட்டு சாச்சனா சொல்லிடுச்சுல, இதுக்காகவே சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சாச்சனாவோட ஹேட்டர்ஸ் கண்டிப்பா இப்ப சௌந்தர்யா பக்கம் சாஞ்சிருப்பாங்க. அதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா அழுதுட்டே இருந்தாங்க. சோ பவித்ரா கையோட கூட்டிட்டு போய் இந்த கேமரா முன்னாடி போய் என்ன நினைக்கிறியோ சொல்லு அப்படின்னு சொல்ல, பிக் பாஸ் எனக்கு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அழுதாங்க. ஐ நல்லா இருக்கே, நல்லா அழுமா கொஞ்ச நேரம் அப்படின்னு கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியே அழுதுட்டு இருந்த சௌந்தர்யா நம்ம பிக் பாஸ் கூப்பிடுவாருன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா கட்சி வரைக்கும் கூப்பிடவே இல்லையா. சோ தனியா போய் கேமரா இல்லாத இடத்துக்கிட்ட ஸ்கிரீனை ஈத்து மூடிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க 2 பேரும் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க நம்மள அடிக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நீ ஸ்ட்ராங் தானே, இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் நான் ஸ்ட்ராங் தான், அதுக்காக எவ்வளவு அடிப்பாங்க அப்படின்னு தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த பீஸுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது அப்படின்னு நம்ம பிக் பாஸ் கூப்பிட்டு தனியா கன்ஃபெஷன் ரூம்ல பேசினாரு. இங்க பாரு சௌந்தர்யா, நீ கியூட்டா இருந்தே ஓட்டெல்லாம் வாங்கிட்ட அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதானே, உன்கிட்ட வெறும் கியூட்னஸ் தானே இருக்கு அப்படின்னு உடனே அட பாவியோ என்ன நீ எப்படி சொல்ற அப்படின்னு பொசுக்குன்னு ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிட் போட்டாரு, பட் கியூட்னஸ் தாண்டி புத்திசாலித்தனமும் இருக்கு. அப்படியா, சரி அதை தாண்டி கொஞ்சம் தைரியம் இருக்குதானே, சரி வேற என்ன பிரச்சனை இல்ல பிக் பாஸ், இத்தனை நாள் நான் கடந்து வந்ததே இன்ஆர்கானிக் ஓட்டுனாலதான் அப்படின்னு சொல்றாங்க, பிராக்கெட்டுக்குள்ள பிஆர் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் கூப்பிட்ட உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்களே, அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா? ஆர்கானிக். ஆஃப் பாயில் போடுறப்போ ஆர்கானிக் தான், கோவப்பட்டப்போ அதுவும் ஆர்கானிக் தான். சோ இப்ப புரியுதா, மக்களும் உன் மேல வச்சிருக்க அன்பு ஆர்கானிக் தான், சோ ஃபீல் பண்ணாத, ஜாலியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அமுச்சு விட்டாரா. சோ அழுதுட்டே வந்த நம்ம சௌந்தர்யா சிரிச்சினே வெளில போனாங்க. அந்த அளவுக்கு நம்ம பிக் பாஸ் ஒரு அப்பாவா இருந்து பேசினார் நேத்து.
என்ன நான் இருக்கேன்டா. இப்ப நம்ம விஷால் அவர்கள் வாத்தி கம்மிங் சாங்க்கு தளபதி மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அவற்றுள் சில உங்கள் பார்வைக்காக. சும்மாலாம் சொல்லக்கூடாது, ரொம்பவே நல்லா ஆடினா. அப்படியே சர்றன்னு கேமரா உள்ள எடுத்துன்னு போனா நம்ம சாச்சனா அவர்கள் ரிகர்சல் அப்படின்ற பேர்ல ஒரு சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. அதான் 1 2 அதேதான் 1 2 டங் டங் டன் டன். அடுத்தபடியாக ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற டாஸ்கோட 2.0. இது என்னவென்றால் ஒருத்தர் ஆடி ஜெயிக்கணும். அதுல யார் யாரோட பேரா ஆட போறாங்க அப்படின்றது பிக் பாஸ் டிசைட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு போல இருக்கு. அதன்படி அப்படி போடு சாங்க்கு இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆனாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் சுனிதா எப்பேற்பட்ட டான்சர் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம சௌந்தர்யா எந்த அளவுக்கு ஈடு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலதான் போக்கஸ் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம போக்கஸ் குமுதாதான். அந்த பைபிளும் ஏதோ ட்ரை பண்ணிச்சு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சுனிதா மாதிரி மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்ல பண்ணாங்க தெரியுமா, அந்த மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யா ஒரு மாதிரி சிலிப்பி விடுவாங்க தெரியுமா முடிய, அதெல்லாம் பண்ணி ஒரு சில ரியாக்ஷன் எல்லாம் காமிச்சு அந்த பீஸை இந்த பீஸ் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் வேணுமா, இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா. சபாஷ், சரியான போட்டு. அடுத்தபடியாக நம்ம வர்ஷினியும் கண்ணம்மா வீட்டுக்காரும் சேர்ந்து டான்ஸ் ஆனாங்களா. அதில் நம்ம வர்ஷினி கையில ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாதான் என்னால ஆட முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த கொடையை தூக்கின்னு வந்துட்டாங்க வாளுன்னு நினைச்சுக்கிட்டு. அதை வச்சு ஆட சொன்னா போய் கண்ணம்மா வீட்டுக்கார குத்துறாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க, அடிக்க போறாங்க. ஆனா கட்சி வரைக்கும் டான்ஸே ஆடல. ஏமா நீ தான் ஆட மாட்டற, அவரையாவது ஆட விடமா அப்படின்னு கேட்டா, உனக்கு தான் டான்ஸ்னாலே பிடிக்காத. பிடிக்காது இல்லப்பா, வராது. சோ இவனை வச்சுதான் ஓட்டணும், அதனால அச்சே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி அதையே பண்ணிட்டு இருந்தாங்களா. ஒரு பாயிண்ட்ல நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு கடுப்பாயி பச்சாக்குன்னு எட்டி வச்சிட்டாரு அந்த கொடைய. அது எங்கேயோ போய் ஊந்துச்சு. திடீர்னு பார்த்தா இந்த அம்மா ஓடி போய் மறுபடியும் அந்த கொடையை எடுத்துன்னு வந்து கண்ணம்மா வீட்டுக்கார அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மஸ்கிட்டோ மாமா நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கான். அடுத்து நம்ம ரயான் வந்து சாச்சனா கிட்ட, ஏமா காலையில கொடுத்த கப்பு சாயந்தராயும் கழுவாம வச்சிட்டு இருக்கிற, கேட்டா தோ கழுவிடுறேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டே இருக்க தவிர்த்து கழுவே மாட்டியமா அப்படின்னு கடுப்புல கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம சாச்சனாவும் அதே தோ வந்துடுறேன் அப்படின்ற வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தாங்களா. பட் நம்ம ரயான் விட்டவே இல்ல. ஏமா அந்த கப்பு காஞ்சு போய் கருவாடு மாதிரி கிடக்குதுமா, பண்றேன்னு சொல்ற தவிர்த்து பண்ணவே மாட்டேங்கிற, எப்ப பண்ணுவ, தோ பண்றேன் அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடுப்பாய் போய் அதை எடுத்துன்னு போய் கழுவிட்டேன். மொட்டை கொஞ்சம் தனியா பேசணும், இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அதுல சிக்கன்லாம் கடந்துச்சு. அது எனக்கு கழுவுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அருண் ப்ரோ கழுவிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கழுவாம. அதுக்காக இப்படிலாம் பேசுவீங்களா அப்படின்னு பேச, அதுக்கு அந்த பீஸ் ரிப்ளை கொடுக்க அப்படியே மாறி மாறி பேசிட்டு இருக்கிறப்போ சாச்சனா அவர்கள் இதுக்கு மேல உன்ட்ட பேச முடியாது அப்படின்னு பேசினே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா நில்லுமா, நின்னு பேசிட்டு போ அப்படின்னாலும் நீ அப்படி பண்ண உன் மேலதான் தப்பு அப்படின்னு பேசிட்டு கிட்டத்தட்ட கார்டன் ஏரியாக்கே போயிட்டாங்க. சொல்லிட்டு போ. அதுக்கு காரணம் ஒரே ஒரு கப்ப கழுவாதது. சரி அந்த பீஸ் தான் கேக்குதே, நம்மளும் காலையில இருந்து கழுவாம இருக்கிறோமே, ஒண்ணு கழுவணும் இல்ல கழுவாததுக்கு காரணத்தை அப்பவே சொல்லணும். இந்த காரணத்துக்காக தான் நான் கழுவல அப்படின்றத காலையில இருந்து சொல்லாம அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் சொல்லிட்டேன். நான் அதை கழுவாம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னொருத்தட்ட போய் சொன்னா அது எப்படிமா தெரியும்? மைண்டையோ மனசையோ ரீட் பண்றதுக்கு புதுசா ஒரு ஆள் பிறந்துதான் வரணும். இவங்க ஒரு காரணத்தை செட் பண்ணி இந்த ரீசன்னால தான் கழுவாம இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேக்குறப்போ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலி இது எப்படி முடிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் உள்ள பூந்து இங்க பாருங்க கப்ப அவங்க கழுவாதது அவங்க தப்பு, இப்ப கழுவிட்டாங்கல்ல அது அதோட விடாம அதுக்கப்புறம் ஃபர்தரா கொண்டு போனது உங்களோட தப்பு. சோ இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சுல, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சு விட்டு சாச்சனாவையும் காப்பாத்தி விட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, முத்து இந்த மேட்டருக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ சாச்சனாவை காப்பாத்துவதற்காக. ஆப்ஷன் பி ரொம்ப நேரமா இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்குது, எதுக்கு அதை அப்படியே உண்ணும் உள்ள பூந்து சால்வ் பண்ணி வைப்போம் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்தபடியாக படையப்பால இருந்து மின்சார பூவே சாங் ஓடிச்சு. அது ஸ்டார்ட் ஆன ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓ நம்ம பாட்டா அப்படின்னு தீபக் போய் ஸ்டேஜ்ல நின்னாரு. ஆனா 1.5 நிமிஷம் ஆயும் என்ன பாட்டு இதே அப்படின்னு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல நம்ம சாச்சனா உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபக் தான் ஓடி போய் இந்த பாட்டுக்கு சோலோவாலாம் ஆட முடியாது, நீ வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துன்னு போனாரு. வா சுருதி இல்லன்னு வச்சுங்க, இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பாப்பாக்கே தெரிஞ்சிருக்கும் ஓ இது நீலாம்பரி பாட்டா அப்படின்னு. நம்மால் தலைவர் மாதிரி அப்படி இப்படி ரியாக்ஷன்லாம் கொடுத்து லிப் மூமெண்ட்லாம் கொடுத்து எப்படியோ சமாளிச்சிட்டாருன்னு வச்சுங்க. ஆனா நீலாம்பரி தான் நீலாம்பரி மாதிரி ஆடுறேன்னு நினைச்சுக்கிட்டு நிக்காம பாட்டு முடிகிற வரைக்கும் சுத்திக்கினே இருந்தாங்க. கண்கோலா காட்சி பார்க்க
அடுத்தபடியாக நம்ம ஃபேட்மேன் அண்ட் விஷால் ரெண்டு பேருக்குமான பாட்டு வந்துச்சு. சோ ரெண்டு பேரும் ஆடினாங்க. அதுல நம்ம விஷால் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபேட்மேனுக்கு ஒரு சில ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்து ஈக்குவலா ஆட வச்சாரு. அதை உண்மையிலேயே பாராட்டி ஆக வேண்டும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம ஃபேட்மேன் அவர்களும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஸ்டெப் போட்டாரு. சோ அவருக்கும் ஒரு பாராட்டுகளை கொடுத்துருவோம். கை வச்சா என்ன தப்பா பட் கட்சியா சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் ஒண்ணு நடந்துச்சு பாருங்க. அது உண்மையிலேயே பாக்குறப்போ இந்த பீஸுங்க அடிச்சுக்கிற மாதிரி நடிக்குதுங்களா இல்ல உண்மையாவே அடிச்சுக்குதுங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காலைல தான் இந்த சவுண்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஜாக். அப்படியே நைட்டு சர்ன்னு ஓட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லாத சல்பி மேட்ருக்கு அந்த அளவுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அதிகமா பேசிட்டு போற. நானா? நீ இப்படியே பேசிட்டு அப்புறம் என் கை தான் பேசும். இதுக்கான காரணம் என்னெல்லாம் டீகோட் பண்ணவே தேவையில்ல. கிச்சன்ல ஏதோ மனஸ்தாபம் குட்டியா அவ்வளவுதான். அதுக்கு இந்த ரெண்டு பீஸுங்களும் எங்க இருந்தோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ கொண்டு போதுங்க. மாறி மாறி கத்தி மாறி மாறி திட்டி டேய் புதுசா வந்த கண்டஸ்டன்ட்ஸ்களா எங்களை வச்சு நீங்க கண்டென்ட் பண்ணி உங்களுக்குள்ள ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்களா? இப்ப நாங்களே எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்ட உங்களை பேச விடாம பண்றோம் பாரு அப்படின்னு அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரியே ரயான் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்து சி இப்படிலாம் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ண ரெண்டு பேரும் அடங்கிட்டாங்க. டைமுக்கு டைமும் ஆச்சு, கண்டென்ட்டுக்கு கண்டென்ட்டும் ஆச்சு, வீட்டுக்குள்ள வந்த பழைய பீஸுங்களை கண்டென்ட் பண்ண விடாம பண்ண மாதிரியும் ஆச்சு. ஒரே கல்லுல 3 மாங்காய். சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மிட்வீக் எவிக்ஷனும் இப்போ வரைக்கும் நடக்கல. பணப்போட்டியும் இப்போ வரைக்கும் வரல. எப்பதான் அதை எடுத்துன்னு வந்து வைக்க போறாங்க, எப்படி மிட்வீக் எவிக்ஷன் பண்ண போறாங்கன்னே தெரியலையே. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஆனா இந்த சீசன்ல எல்லாமே புதுசா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ ஏதாவது புதுசா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனா மறுக்கா சொல்றேன், இதை முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. 50 நாள் எங்க உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படி நான் கேட்கல. யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, அது என் காதுல கேட்டுச்சு. சரி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.